உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து உங்களுடைய ஆதரவில் தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தீப்பெட்டி சின்னத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய மகன் என்று சொல்வதை விட இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் துரை வைகோ அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சில பேர் கேட்கலாம், நீங்கள் ஏன் தீப்பெட்டி சின்னத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று. நாங்கள் வழக்கு போட்டோம், ஹைகோர்ட் வழக்கு போட்டோம். நாங்கள் ஏற்கனவே பம்பரம் சின்னத்திலே நின்று இருமுறை ஜெயித்திருக்கிறோம் என்று. அப்படி இருந்தும் கூட அவர்கள் 6% கீழே தான் இருக்கிறது. அதனால் தான் உங்களுக்கு 5% என்று சொன்னோம். 5.99 இது நமக்கு கிடைத்த வாக்குகள். இதை சரியாக கணக்கிட்டிருந்தால் நம்முடைய அங்கீகாரம் பறிபோயிருக்காது. இதை விடப்போவது இந்த தேர்தலுக்கு பின்னரும் நீதிமன்றத்திலே போய் போராடுவோம். இன்றைக்கு நடைபெறுகிற இந்த தேர்தலில் சர்வாதிகாரமும் ஜனநாயகமும் மோதிக்கொள்கின்றன. அதனால் தான் நரேந்திர மோடி திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டுத்தான் நான் மறுவேளை பார்ப்பேன் என்று பேசியிருக்கிறார். பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது. நான் பிரதம மந்திரியை கேட்கிறேன், நேரிலும் கேட்பேன். என்ன தைரியம் இருந்தால், என்ன ஆணவம் இருந்தால் பெரியாரும் அண்ணாவும் கட்டி எழுப்பி அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே கோட்டையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான தோழர்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி நாங்கள் வார்ப்பித்த இயக்கம், அதை திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு ஒருவன் பிறந்து வர வேண்டும். நீங்கள் என்ன 1000 நரேந்திர மோடிகள் வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்து இந்த நேரத்தில் திருவெரும்பூர் பொதுக்கூட்டத்துக்கு போகிற வழியிலேயே நீங்கள் நிமிட நேரத்திலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இதில் ஆயிரக்கணக்கான மக்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர் தோழர்கள் அனைவரும் திரண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்து லீக் உள்ளிட்ட தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளும் தோழர்களும் இதற்கு ஊக்குவிக்கிறார்கள் என்று நான் அறிந்து நான் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, வாக்குப்பதிவன்று நீங்கள் காலை எழுந்தவுடன் எப்படி நீங்கள் விளக்கேற்றுவதற்கு தீப்பெட்டியை தேடுவீர்களோ அதை போல அந்த தீப்பெட்டி சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் வருகிறேன். மேடை அமைத்துக் கொடுங்கள். நீண்ட நேரம் 1 மணி நேரம் பேசுகிறேன், அரசியல் பேசுகிறேன். உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க அறிஞர் அண்ணா புகழ், வாழ்க டாக்டர் கலைஞர் புகழ், நீடூழி வாழ்க ஸ்டாலின்.